வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். நம்ம உடம்புல மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா அது கிட்னி. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சிறுநீரகங்கள், கிட்னி அப்படின்ற விஷயம் நம்ம உடம்புல ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு சைடுமே இருக்கும். அவரவேத சைஸ்ல தான் இது இருக்கும். இது நம்மளோட பின் வயிற்றுக்குழியில அமைஞ்சிருக்கு. அவரவேத சைஸ்ல இருக்கிறது என்னென்ன வேலை செய்யும் தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற 2 கிட்னியோட வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தை ஃபில்டர் பண்ணும், உடம்புல இருக்கிற தேவையில்லாத தண்ணீரை வெளியேற்றும், அப்புறம் டாக்ஸின்ஸ் அப்புறம் மற்ற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றும். பெரிய வேலை தான். ரத்த சிவப்பணுக்களை உருவாக்குறதுலையும் பிளட் பிரஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுலையும் சிறுநீரகங்கள் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. நம்ம உடம்புல கிட்னி ஒர்க் ஆகலை அப்படின்னா செயல்பாடுகள் செய்யறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ அம்மா, நம்ம கிட்னியை பத்திரமா பார்த்துக்கணும். ரத்தத்தை 2 கிட்னியுமே தமனி அப்படின்ற குழாய் வழியா உள்ள வாங்கி அதை சுத்திகரிச்சுட்டு அதுலேருந்து அந்த சிறுநீர் அப்படின்ற கழிவை வெளியேற்றுறதுக்கு சிரை அப்படின்ற குழாய் வழியா வெளியேற்றிடும். இதுக்காக 2 கிட்னிலையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியா குழாய்கள் இருக்கு. இயற்கையோட மெக்கானிசமே தனி. கிட்னி நம்ம உடம்புல வயிற்றுக்கு பின்பகுதியில் அமைஞ்சிருக்கு. முல்லைத்தண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 சைட்லையுமே அந்த சிறுநீரகங்கள் இருக்கு. வலது சிறுநீரகம் நம்மளோட கல்லீரலுக்கு கீழையும், இடது சிறுநீரகம் நம்ம மண்ணீரலுக்கு பக்கத்துலையும் அமைஞ்சிருக்கு. எனக்கெல்லாம் அந்த சிறுநீரகம்லாம் இருக்கான்னு தெரியல. சிறுநீரகம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 11லேருந்து 14 சென்டிமீட்டர் நீளமும் 6 சென்டிமீட்டர் அகலமும் 4 சென்டிமீட்டர் தடிமனாகவும் இருக்கும். ப்ராப்பரான சிறுநீரகம் இப்படி தான் இருக்கும். ஆனால் ப்ராப்பரான ஃபுட்டு எடுக்காதவங்க, லிக்கர்லாம் அதிகமாக எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த சிறுநீரகம் கொஞ்சம் ஜர்க்கடிக்கும். அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகளே வரும். நம்ம சாப்பிட்ற உணவால் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வயிற்றுக்குள்ளே போகுது. அதனால் சிறுநீரகம் பாதிக்கப்படும். அதை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா, நிறைய தண்ணி குடிக்கணும், சிவப்பு திராட்சை சாப்பிடணும், அப்புறம் நிறைய பெர்ரிஸ் சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட்டோன்னா சிறுநீரகத்தில் இருக்கிற கழிவு அப்புறம் நச்சு பொருட்கள் இது எல்லாமே வெளியில் வந்துடும். கிட்னியில் ஏதாவது தொற்று ஏற்பட்டுச்சுன்னா அதனால் பெரிய பிரச்சனைகள் வரும்னு நமக்கு தெரியும். ஆனாலும் இந்த சிறுநீர் கடுப்பு மாதிரியான சின்ன பிரச்சனைகளை தாண்டி பெரிய பெரிய வியாதிகள்லாம் நமக்கு பெருசாக வெளியே தெரியறதில்ல. அதனால் அது நமக்கு பெருசாக எடுத்துக்கவும் மாட்டோம். ஆனாலும் அதனால் நிறைய பாதிப்புகள் ஏற்படும். நம்ம தண்ணி அதிகமாக குடிக்காம போனாலோ இல்லை ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடலனாலோ நம்ம கிட்னி ரத்தத்தை சுத்திகரிக்காம அடம்பிடிக்கும். அந்த நேரத்தில் நமக்கு கொமட்டல், வாந்தி, தலை சுத்துறது, அப்புறம் உடம்புல தசை பிடிக்கிறது, அப்புறம் கால்வலி, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். இதனால நமக்கு தூக்கமும் போயிடும். அதனால இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னா ஆரம்பத்திலே பார்த்துடணும். டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், அப்புறம் உடம்பு வெயிட் போடுறது, இந்த மாதிரி பிரச்சனைகளால கிட்னிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வரும். ரொம்ப நாளாக பிபி சுகர்லாம் இருக்கு அப்படின்னா அதை முதல்ல செக் பண்ணிடணும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு பலிகடா கிட்னி தான் ஆகும். கிட்னி வேலை செய்யலைன்னா உடம்புல இருக்கிற மற்ற பகுதிகளும் பார்ட்ஸும் வேலை செய்யாமல் போயிடும். ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டா போதும், எக்ஸசைஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு இருக்கக்கூடாது. நம்மளோட டெய்லி ருட்டீன் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா காலையில் 1/2 அன் ஹவர், ஈவினிங் 1/2 அன் ஹவர் வாக்கிங் பண்ணிவிட்டு 15 நிமிஷம் யோகா பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணால் போதும். ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. இது பண்ணாலே நம்ம கிட்னி ஹெல்த்தியாக ஜாலியாக அது வேலையை அது பார்க்கும். நுரையீரல் மட்டும் இல்லைங்க, நம்ம கிட்னியையும் ப்ரிகாஷன் பண்ணுறதுக்கு மது பழக்கம், புகைப்பழக்கம் இது எல்லாத்தையும் நிறுத்திடுறது நல்லது. இதெல்லாம் விடலாமா அப்படின்னு யோசிக்கவே வேணாம். இந்த 2 பழக்கத்தையும் நிறுத்திட்டா நம்ம கிட்னி ஹெல்த்தியாக வாழும். நோ கமெண்ட்ஸ். ஓகே மகளே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரை ராஜேசிலன்.